என்ன அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? இத்தனை வகுப்பு என் பிள்ளைகளுக்கு வைக்கிறேன். நீ இந்த நாட்டை ஆளுகிற இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பிரதமர்கள், இந்த அமைச்சர்கள் எல்லாம் மருத்துவமா நீட் எழுது, நீதிபதியா தேர்வு எழுது, அதான் இது எழுது, எல்லாம் எழுது, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுது. இந்த பிள்ளைகளா 8வது 9 எல்லாத்திலையும் தேர்வு எழுது. நீ என்ன தேர்வு எழுதுற? நீ வா, நம்ம ஒரு நீட் வைப்போம், நம்ம ஒரு சிலபஸ் பொது பாடத்திட்டம் வைப்போம். நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. நான் பாராளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டேன், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அதிகாரத்துக்கு அமைச்சரவையில் வந்து அமைச்சராகி ஆளுமை செலுத்தணும், நிர்வாகம் செய்யணும்னா அதுக்கு ஒரு தேர்வு வை, ஒரு தேர்வு. உலக இலக்கியம், வரலாறு, பொருளாதாரம், வேளாண்மை, சூழியல் இதெல்லாம் சேர்த்து ஒரு பாடத்திட்டமா வச்சு இதை படிச்சு ஒரு தேர்வை வச்சு அதுல தேர்ச்சி பெற்றவன் அதிக மதிப்பெண் வாங்குறவன் பிரதமர். என்ன நான் சொல்றது? அதிக இது பண்றவன் உள்துறை அமைச்சர் அதிகமா வர்றதா? அப்படி வச்சா யாராவது இந்த நாட்டுல இப்ப இருக்கிறவங்களுக்கு தலைவராக தகுதி வந்துருமான்னு பாருங்க. அப்படி ஒரு முறை வந்தா அறிவார்ந்த தலைமையை நாட்டுக்கு வந்துடும், மக்கள் நாடு மக்களும் நிம்மதியா இருக்கலாம். அப்படி இருக்கா? நீ பள்ளிக்கூடத்துக்கே போகல, படிக்கல, பார்த்து படிக்கும் போதே 18 பிள்ளை, பாலியல் பலாத்காரத்தே பாலியல் பலகாரம்ங்கிறவன் அதிகாரத்தை வச்சுக்கிட்டு நீ எங்களை சேட்டை பண்ணிக்கிட்டு இதை எழுது, அதை எழுது. நாங்க போராடி சுதந்திரம் பெற்றது திருப்பி கொடி அடிமையா வாழ்றதுக்கு இல்ல தம்பி. உன் புதிய கல்விக் கொள்கை கட்டாய இந்திய சொல்லுது. சின்ன சின்ன நாடுகள், சிங்கப்பூர்ல என் தாய்மொழி ஆட்சி மொழியா இருக்கா இல்லையா? என் தாய் நாடா சிங்கப்பூர்ல என் தாய்மொழியில வணிக நிறுவனங்கள்ல பெயர் பலகை இருக்கா இல்லையா? சிங்கப்பூர் மலேசியால இருந்து என் நாட்டுக்கு வரும்போது தமிழ்ல அறிவிப்பு இருக்கா இல்லையா? அரபு நாடுகள்ல இருந்து வரும்போது இருக்கா இல்லையா? ஜப்பான்ல தொடர்வண்டி பயண சீட்டுல என் தாய்மொழியில அச்சிடப்பட்டிருக்கா இல்லையா? ஓ நாட்டுல இருக்கா? தலைநகர் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு தமிழ்நாட்டின் தலைநகர்ல இருந்து நான் விண்ணூர்தியில பறந்தால் தமிழ் அறிவிப்பு இருக்கா? நீ ஒவ்வொரு தேசியனத்தின் மொழியை சிதைத்து அழித்து ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே நாடாக்க துடிக்கிற. இது மாதிரி ஒரு தேச துரோகம், தேசத்தை பிரித்தாளுகிற கூறு போடுற சூழ்ச்சி திட்டம் ஏதாவது இருக்கா? எல்லா நாடுகள்லையும் பல மொழிகள் ஆட்சி மொழியா இருக்கு. ஏன் 22 மொழி இந்தியாவில் ஆட்சி மொழியா இருந்தா என்ன சொல்லு? நீ என்னுடைய வரியை பூரா எடுத்துட்டு போற, ஆனா கடிதம் அனுப்பும் போது இந்தி இங்கிலீஷ்ல அனுப்புற. 2 வரி என் தாய்மொழியில் எழுதி அனுப்புனா உனக்கு பட்டுக்குருமா? அவ்வளவு ரோசம் இல்லாம ஏன்டா என் வரியை வாங்குற? ஏன் வரி வாங்குற? நீ ஏன் வாங்குற? ஒரே மொழிங்கிற இந்தி எப்ப வந்தது சொல்லு? நான் எப்ப வந்தேன்னு சொல்றேன். நான் உலக மொழிகளின் மூத்த மொழி, அத நாட்டின் பிரதமரே சொல்றாரு. உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் என் நாட்டில் இருக்கிறது பெருமை. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம். நான் சொல்லல தம்பி, முதன்மை அமைச்சர் ஐயா மோடி அவர்களே சொல்றாங்க. அந்த மொழிக்கான முன்னுரிமை என்ன? நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன், உலக மொழி ஆய்வறிஞர் எல்லாம் சொல்லிட்டான். நீ 500 ஆண்டுகளையே தொடல. அப்ப உன் மொழி எல்லா மாநிலங்களையும் நீ வந்து பரப்பணும் நினைச்சா எப்படி சொல்லு? எப்படி இது? எப்படி இந்தி படி, இந்தி கட்டாயம் படினா எப்படி? அது எங்க போய் நிறுத்தும்னா, எனக்கு விருப்பம் இல்லாத உணவை நீ வழி கட்டாயமா ஊட்டினி உள்ள தள்ளினா நான் உன் நெஞ்சில தான் வாந்தி எடுத்து விடுவேன். அதான் நடக்கும். அப்ப நீ என்ன செய்யணும்? அவரவர் மொழி அவரவருக்கு. கெடுவாய்ப்பா வெள்ளக்காரன் நம்மளை ஆண்டுட்டோம். பொது மொழி ஒரு தொடர்பு மொழி இங்கிலீஷ் இருக்கு. விரும்பினால் உலக மொழி எல்லா மொழியும் நாங்க கற்கிறோம், இந்தி உட்பட. அப்படி வேணா ஒண்ணு செய்வோம். இந்தி தாய்மொழியாக கொண்ட மாநிலங்கள்ல எங்க மொழியை கத்துக்கிறீங்க, தமிழை கத்துக்கிறீங்க, தெலுங்கு கத்துக்கிறீங்க. நாங்க இங்க நீ இந்திய மட்டும் படினா ஏன் தெலுங்கு கத்துக்கூடாதா? மலையாளம் கத்துக்கூடாதா? கன்னடம் கத்துக்கூடாதா? எங்கள் தாய்மொழி தமிழை கத்துக்கூடாதா? என்ன சேட்டை இது? இந்திய தாய்மொழியாக கொண்ட மாநிலங்களில் அது ஆட்சி மொழி, அதிகார மொழி, பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழியாக இருக்கட்டும். எனக்கு தெலுங்கு இருக்கட்டும், அவருக்கு தமிழ் இருக்கட்டும், அவருக்கு கன்னடம் இருக்கட்டும், அவருக்கு உருது இருக்கட்டும், அவருக்கு போச்சுபுரி இருக்கட்டும், அவருக்கு பீகாரி இருக்கட்டும், அவருக்கு குஜராத்தி இருக்கட்டும். தொடர்புக்கு ஒரு பொது மொழி வேணும், அது ஆங்கிலத்தை வச்சுக்கணும். அவ்வளவுதானே? நீ கட்டாயமா இந்திய படிச்சே தீரணும்னு இந்தி படிக்காம இருக்கும். விரும்பினாலும் எங்க பிள்ளைய கற்கிறாங்க. இப்ப என் கூட என் தம்பி எல்லாம் எனக்கு விருப்ப ஓய்வு ராணுவத்திலிருந்து பெற்றுட்டு எனக்கு பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. போய் இந்தி கத்துக்கிட்டாங்களா இல்ல இந்தி கத்துக்கிட்டு ராணுவத்தில் சேர்ந்தாங்களா? நாங்க ஈழத்திலிருந்து அடிச்சு ஏதிலிகளா விரட்டப்பட்டோம். பல நாடுகள்ல போய் நாங்க குடிபெயர்ந்திருக்கோம். பிரான்ஸ்ல போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோம். பிரெஞ்சு என் மக்கள் பேசுறாங்க.
நாங்க ஈழத்தில் இருக்கும்போதே பிரெஞ்சு கத்துக்கிட்டாங்க போனோமா, போய் கத்துக்கிட்டோமா? கத்துக்கிட்டோம். ஒரு மொழி என்பது 6 மாசம் 7 மாசத்துல கத்துக்க முடியும். ஆனால் தாய்மொழியில் நல்ல அறிவு, புலமை, தெளிவு இருந்தால் உலக மொழிகள் எம்மொழியும் எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இப்ப நீங்க கட்டாயமா இத படின்னு சொல்றதுக்கான நோக்கம் என்ன? 1.5 கோடி இந்திக்காரனை திணிச்சிட்ட. ஏற்கனவே இந்தி நாடா மாத்திக்கிட்டு இருக்கேன். நீங்க இதுல இந்திய வேற திணிக்க நினைக்கிற. அதனால எந்த ஒரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி ஒரே மொழியா தான் இருக்க முடியும். அவரவர் தாய்மொழி தான் இருக்க முடியும். தொடர்பு மொழி, பயன்பாட்டு மொழியாக ஆங்கிலம் இருக்கலாம். தேவை மொழி, தேவை அப்படின்னா எந்த மொழி இருக்கலாம், அதுல இந்தி இருக்கலாம். அப்படிதான் நீங்க கட்டாயமா நீ படினா, நான் திரும்ப திரும்ப சொல்றேன், ஒரு சின்ன பையன் உட்காந்து ஓரத்துல ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க. இன்னைக்கு முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்க இடத்துல என்னை மாதிரி ஒருத்தன் உட்கார்ந்துருந்தேன்னு வச்சுக்கிறீங்க, என்ன நடக்குங்கிறீங்க? பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடா இருக்கு. ஒரே மொழி என்றால் பல நாடுகள் பிறக்கும். இதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாதுன்னு எழுதி வச்சிரு. தேவையில்லாம உன் தாய் அழகானவள் சொல்ல உரிமை, தகுதி உனக்கு இருக்கு. என் தாய் இழிவானவள் சொல்ல உலகத்துல எவனுக்கும் தகுதியும் கிடையாது, உரிமையும் கிடையாது. ஒழுங்கா இருந்தது. விரும்பினால் எம்மொழியும் கற்போம், ஆனால் எங்கள் மொழி கற்போம். எங்கள் இனம் வாழ எம்மொழியும் கற்போம். நாங்கள் வாழ இந்தி படிப்போம், உருது படிப்போம், டச்சு படிப்போம், ஸ்பானிஷ் படிப்போம், பிரெஞ்சு படிப்போம். அது கத்துக்குறோம். அதுக்காக அதை கட்டாயம் படிலாம் ஏற்க முடியாது. அதனால இந்த புதிய கல்விக் கொள்கையை இவங்க ஏற்கலைன்னா அது வரவேற்கத்தக்கது.